ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 30வது பாடலில் விளங்கிய ஐங்கரு சக்தி ஓர் அனந்தம், கருவில் விளைகின்ற சக்திகள் ஓர் அனந்தம், விளைவெல்லாம் வளம் பெறவே தருகின்ற சக்திகள் ஓர் அனந்தம், மாண்படைய தருவிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம், உளங்கொள்ள நின்று அதிர்ஷ்டிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம், ஓங்கிய சக்திகளை தனித்தனியே இயக்கி தலம் கொள்ள ஈண்ட அவற்றிற்கு உட்புறம் நின்றொளிரும் சாமி திருவடி பெருமை சாற்றுவதார் தோழி என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள். 28ஆம் பாடலில் ஐங்கருவுக்கு ஆதார கரணம் கூறினார். 29ஆம் பாடலில் ஐங்கருவுக்கு இயல் பகுதி கரணம் கூறினார். 30வது பாடலில் 5 கருவுக்கு சக்தி கூறுகிறார். மண்ணியல் சக்தி, செயல் சக்தி, உரு சக்தி, கலை சக்தி, ஒளி சக்தி, கரு சக்தி, கனசக்தி. இவ்வாறாக மண்ணில் கரு, அதன் மூலம் விதை போன்று சித்தி எனும் ஆற்றல் என்பது ஓர் அனந்தம், அளவிட முடியாததை அனந்தம் என்பார்கள். மண்ணில் ஆற்றல் யாவும், மண்ணில் உள்ள ஆற்றல் யாவும் தோன்றும் மறையும், மறையும் தோன்றும். மண்ணில் 5 பூதமும் உள்ளது. நீர் ஆற்றல் எனும்போது பசுமை நிலை, நீரில் பூ மலர்வது, நீரின் சுவைநிலை, நீரின் கருநிலை, புயல் மையம் கொள்வது. இதில் 4 பூதம் உள்ளது. நீர் ஓடும், பிடிபடாது, ஆவியாகும், பள்ளம் பார்த்து இறங்கும். தீய நீர் சக்திகள் 3 பூதம் உள்ளது. தீ, காற்று, ஆகாயம் ஆக 3 சக்தி. தீயினில் சூட்டியல், செலவியல். தீ மேல் நோக்கி பரவும், பார்க்கலாம், பிடிபடாது, உருக்கிவிடும். காற்றின் ஆற்றல் அசையியல், கலையியல், உயிரியல். காற்றின் பெருநிலை புயல், உணர முடியும், கண்ணுக்கு புலப்படாது. வெளியின் ஆற்றல் வெடித்தல், இடி, மின்னல், மிளிர்தல், பரவுதல், மலை, பரமாசமனாதி. கடவுளிடம் உள்ளதால் ஆதி அந்தம் அறிய முடியாது இதன் ஆற்றலை. விளைகின்ற சக்திகள் ஓர் அனந்தம். மண்ணில் கோடான கோடி பயிர் விளைகிறது. விளைவெல்லாம் வளம் பெறவே தருகின்ற சக்திகள் அனந்தம். நெல் என்றால் அரிசி, எள் என்றால் எண்ணெய். இந்த உலக உயிர்கள் இன்பமாக வாழ பல நன்மைகளை தருகின்ற ஆற்றல்கள் கோடான கோடி உள்ளது, கணக்கிட முடியாது. மாண்படைய தருவிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம். மாண்படைய மேன்மை தருவிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம். மனதின் ஆற்றல் உயிர் கருணையாக மாற இந்த ஆற்றல் ஓர் ஒப்பற்ற நிலையை வழங்கும். உள்ளமாகிய ஆன்மாவில் நின்று ஜீவதேவால் ஆன்மனு பெற்ற ஆற்றல் அளவிட முடியாது. உளம்கொள் நின்று அதிர்ஷ்டிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம். ஓங்கிய சக்திகள் நாம் ஜீவகாரண்யம் செய்து ஆற்றல் பெற்று இந்த ஆற்றல் உபகார சக்தி ஆன்மாவோடு அறிவுடன் கூட்டும் பொழுது கர்மசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி முதலிய ஆற்றல்களை தனித்தனியே வழங்குவார். மேலும் இந்த ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடினால் எல்லாம் உள்ள தனித்தலைமை பதியாகிய இறைவன் அவர்தான் எல்லாண்டா சராசரங்களும் இயக்குகிறார். அவர் இயக்க தனி சக்தியாகிய தடையற்ற இயக்கமாகிய காற்று இயங்குகிறது.
அவை அவைகளுக்குரிய இடமளித்து அண்டவெளியிலும் பிண்டவெளியிலும் நின்று இயக்கும் அவர் பெருமையை ஐயாதான் அறிவார். மற்றால் யாராலும் அறிய முடியாது என்கின்றார் நம் பெருமான். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.